ஜனநாயகன் படம் இப்போ ஆன்லைனில் லீக் ஆகிருக்குது. இதுக்கு 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, தமிழ்நாட்டில் இன்னும் 2 வாரத்தில் தேர்தல் நடக்க போகுது. அண்ட் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் சிபிஎஃப்சி பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணல. அதனால படத்தை எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண முடியல. அண்ட் இதுவே படத்தை எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா படத்தில் வர இந்த பொலிட்டிக்கல் டைலாக்ஸ், மாஸ் சீன்ஸ் இது எல்லாமே இர்ரெலவெண்ட்டாக போயிடும். மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணாது. ஸோ நம்ம தளபதி தெரியல சொல்கிற மாதிரி யாராவனா இருக்கலாம் சார். பப்ளிக்காக இருக்கலாம், ப்ரெஸ்ஸாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அந்த அண்ணன் ஐபிஎஸ் விஜய்குமாராக கூட இருக்கலாம். இன்னொரு காரணம் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அங்கிள் ஸ்டாலின் சார். அவர் தான் அவரோட பொலிட்டிக்கல் பவர்ஸை யூஸ் பண்ணி சிபிஎஃப்சி கிட்ட இருந்து படத்தை லீக் பண்ண வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு பர்சனலாக அப்படி இருக்கும்னு தோணலை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் ஃபுல்லாகவே கண்டிப்பாக டிவிகே ரெஃபரன்ஸ் இருக்க தான் போகுது. ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப போகிற ஐடியாவே இல்லை, ஐ ஆம் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி டைலாக்ஸு. அப்புறம் அரசியலுக்கு நல்லது பண்ண வாங்கினானா திருடவும் கொள்ளையடிக்கவும் வரீங்களா அப்படின்ற மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாலின் சாரை பற்றி டைரக்ட் அட்டாக்கு. ஸோ அதனால் எனக்கு அவங்களே பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது எனக்கு டவுட்டு தான். ஒரு சில மீம் பேஜஸில் படத்தை லீக் பண்ணது இந்த ஆளு தான் அப்படின்ற மாதிரி என்னால் நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சு. பட் யார் பண்ணியிருந்தாலுமே பைரசி தப்பு தான். நிறைய விஜய் ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க படம் லீக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரீரிலீஸ் ஆகிற கில்லிக்கே பார்த்தீங்க அப்படின்னா 100 கோடி வந்துச்சு. ஸோ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறப்போ விஜயோட லாஸ்ட் படம் வேறு. ஸோ கண்டிப்பாக ஃபேன்ஸ் அதை விட மாட்டாங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்குமே பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.